Taste the Daily. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம். ஆனா இந்த பதிவுல டாரட் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது பலனும் முருகன் மெசேஜையும் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டாரட் கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விருச்சிக ராசிக்கு பொது பலன் எப்படி இருக்கு? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ரொம்ப பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் அப்படின்னு இருக்குது. இதை ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணாங்கன்னா இவங்களை சுற்றி பிட்ரையல் நடக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஏமாத்து வேலைகள் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்கிறாங்கன்னா கூட தீர்க்க யோசித்து நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படணும். அவசரப்பட்டு ஏதாவது செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக அது ஏமாற்றங்களை வந்து கொடுக்கும். அண்ட் பொறுமையாக இருந்தாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களை சுற்றி என்ன ஏமாற்று வேலைகள் நடக்குது அண்ட் யார் இவங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா அதுவும் இவங்களால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி சில விஷயங்கள் மேற்கொள்கிறாங்கன்னா அதற்கான டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரியங்களை மேற்கொள்ளும் போது அது அவங்களுக்கு நல்ல விதமாக அமையும். அதனால் பொறுமை நிதானம் அவசியம் அண்ட் பிளானிங்ஸ் ரொம்ப அவசியம். டீட்டெயில்டான ஒரு விஷன் எதாக இருந்தாலும் டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த மாதம் எந்த ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் கடந்துடலாம் அப்படின்னு இருக்கு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போகிறாரு? ஸோ விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி, முருகருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிலாம் அவங்க போட்டு சஃபர் பண்ணிக்க தேவையில்லை. வீட்லேயோ கோவில்லையோ எங்கே இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான பூ, அதாவது பூ வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போவே வந்து வீட்டில் செடி வளர்த்தாங்கன்னா கூட வீட்டில் அந்த செடியில் இருக்கிற பூ எல்லாமே வந்து இவங்க தலைக்கு வைக்காமல் முருகருக்கு போட்டு வழிபடணும். முடியாதவங்க அப்படி இல்லாதவங்க ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பூ வாங்கி டெய்லியும் முருகருக்கு சாத்தி வழிபட்டுகிட்டே வரணும் இந்த ஆகஸ்ட் மாதம். அது கோவிலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் இதை செய்யும் போது கண்டிப்பாக முருகர் எந்த அளவுக்கு நிறைஞ்சு போகிறாரோ அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா விதமான நிறைவையும் கொடுப்பாரு. அதாவது இப்படியாப்பட்ட ஒரு சூழல், ஒரு ஏமாற்றம் கலந்த ஒரு சூழல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கொடுப்பாரு அப்படின்றது அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திரத்திற்கு முருக கடவுள் என்ன சொல்ல போகிறார்? ஸோ விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முருகரை இவங்க வந்து தொடர்ந்து வழிபடுறாங்க, இல்லை முருக பக்தராக இருக்காங்க, இல்லை முருகர் அடியேன் முருகர் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அது அவங்களுடைய பேரண்ட்ஸை வந்து எப்போவுமே கலங்கப்படுத்தக்கூடாது, அதாவது கலங்க விடக்கூடாது அண்ட் கைவிடக்கூடாது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கைவிடாமல் பார்த்துக்கணும், எப்பேற்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும். அப்படி அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி இவங்க எப்பேற்பட்ட ஒரு சூழலில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கத்தி முனையில் நிற்கிற சூழலாக இருந்தாலும் சரி, முருகர் கைவிடாமல் அவங்கள ஃபைனல் மூமெண்ட்லையாவது காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். பட் இவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸை கைவிடவே கூடாது. ஸோ அப்போ இந்த மாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா இவங்க அவங்க பேரண்ட்ஸ்க்காக தான் நிற்கணும் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போகிறார்? விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வழிகாட்டியான, அதாவது நிறைய பேர் நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், நான் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், என்னை பார்த்து பல பேர் வந்து ஃபாலோ பண்ணணும், என் வழியில் வரணும், அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நான் போகணும் அப்படிலாம் ஆசை இருந்ததுன்னா, சில பேருக்கு என்னென்னா அட்லீஸ்ட் அது ஃபேமிலிக்குள்ளேயாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா ஃபேமிலியிலையாவது என்னை பார்த்து சில பேர் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கணும்னா இவங்க நிச்சயமாக குன்னக்குடி சண்முகநாதர், குன்னக்குடி முருகரை தரிசனம் பண்ணுறது, வழிபாடு செய்கிறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையும் கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.
நேர்களே, உங்க ராசிக்கான பொது பலன்களையும் முருகர் வழிகாட்டுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மன நிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.